பயிற்சி 1.3 வந்து ஃபஸ்ட்டு செம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா F = XY. XY வந்து எண்ணோட உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்ணுனா இயல் எண் மற்றும் Y = 2Xன்னு கொடுத்துருக்காங்க. ஆனது எண்ணின் மீதான உறவு எண்க. மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உறவு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து XYயை நம்ம கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயல் எண்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இயல் எண்களின் கணம்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இயல் எண்கள்னா என்னது? 1லேருந்து போயிட்டே இருக்கும். 1 2 3 4 5ன்னு போயிட்டே இருக்கும். அப்போது ஒய்யோட வேல்யூ, அதாவது எக்ஸும் இயல் எண்கள் தான், ஒய்யும் இயல் எண்கள் தான். அப்போ வந்து ஒய்யோட வேல்யூ என்னதாக இருந்திருக்குன்னா அதுவும் இயல் எண்கள் தான். அப்போ வந்து அதோட வேல்யூவும் 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ வந்து இப்போ வந்து Y = 2Xன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து Y = 2Xன்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 2 × X. எக்ஸோட ஃபஸ்ட்டு வேல்யூ எதுனா 1. இது ரெண்டையும் பெருக்குனா நமக்கு வந்து 2 கிடைக்குதா? அதேமாதிரி Y = அடுத்தது எக்ஸோட வேல்யூ வந்து 2. 2 கொடுத்தா வந்து இது 2 4ன்னு கிடைக்குதா? அதுக்கப்புறம் வந்து Y = 2. எக்ஸுக்கு வந்து நம்ம அடுத்த வேல்யூ 3 கொடுத்தோன்னா 3 6ன்னு கிடைக்குதா? இதே மாதிரி இரட்டைப்படை எண்களாக போயிட்டே இருக்கும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கொடுக்க அதோட இரட்டைப்படை எண்ணா, அதாவது 2 4 6 இது கீழே போனாலும் 8 10 அப்படின்னு இரட்டைப்படை எண்களாக தான் கிடைக்கும். அதாவது அப்போ வந்து ஒய்யோட வேல்யூ என்னதுன்னா இரட்டைப்படை எண்களின் கணம்னு அர்த்தம். இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த உறவு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம இப்போ உறவை கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது எக்ஸோட இரட்டைப்படை எண்கள் தான் அதுக்கு கிடைக்கும்னு அர்த்தம், ஒய்க்கு வேல்யூவா. அப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய்யோட வேல்யூவை நம்ம எடுத்திருக்கோம். அது என்னதுன்னா இயல் எண்கள், அது போயிட்டே இருக்கும். அதனால அது போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம 1க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம்? 1 சப்ஜெக்ட் பண்ணும்போது 2ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ வந்து 1க்கும் 2க்கும் உறவு இருக்குது. அடுத்தது வந்து 2 சப்ஜெக்ட் பண்ணும்போது 4ன்னு கிடச்சிச்சு. அப்போது 2க்கு 4. அதேமாதிரி 3 சப்ஜெக்ட் பண்ணும்போது 6ன்னு கிடச்சிச்சு. அப்போ 3க்கு 6. அப்போ 4க்கு வந்து 8 கிடச்சிருக்கும். இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ வந்து எக்ஸில் இருக்கிற எல்லா எண்ணும் கண்டிப்பாக ஒய்யில் இருக்கிற ஏதாவது ஒரு எண்ணோட வந்து உறவில் இருக்குது. அதனால இது வந்து ஒரு சார்பு தான். இந்த உறவு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எக்ஸில் அதுக்கு என்ன ஆன்சர்னா முதல் உறுப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு நிழலுறுக்களை கொண்டுள்ளது. எனவே கொடுக்கப்பட்டுள்ள உறவு சார்பாகும். இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸில் இருக்கிற எல்லா நம்பருமே ஒய்யில் இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர் கூட வந்து ஒரே ஒரு வாட்டி உறவில் இருக்குது. அப்போ வந்து இது வந்து சார்புன்னு நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம்னு கேட்டிருக்காங்க. மதிப்பகம்னு அப்படின்னா என்னதுன்னா எக்ஸோட வேல்யூ தான் மதிப்பகம், அது வந்து இயல் எண்களோட கணம். அதே மாதிரி துணை மதிப்பகம்னா ஒய்யோட வேல்யூ இயல் எண்களின் கணம் தான். அதுக்கப்புறம் வந்து வீச்சகம் அப்படின்னா வந்து நம்ம இவங்க கொடுத்த Y = 2X இதில் வந்து ஆன்சராக வந்த ஒய்யோட வேல்யூ. ஆன்சராக என்னெல்லாம் வந்துச்சு? 2 4 6 அப்படின்னு வந்துச்சு. 2 4 6 அப்படி போணுச்சுன்னா அது என்னதுன்னா இரட்டைப்படை எண்கள் தானே. அப்போ வந்து வீச்சகம் = இரட்டைப்படை இயல் எண்களின் கணம் அப்படின்னு எழுதிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 2வது சம் பார்க்க போகிறோம். அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா X = 3 4 6 8 எண்க. R = X f(x). X வந்து எக்ஸோட உறுப்பு. f(x) = x² + 1 என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணுனா இயல் எண்கள்னு அர்த்தம். இயல் எண்கள்னா 1 2 3 அப்படின்னு வந்து போயிட்டே இருக்குல்ல, அந்த நம்பர் தான். இப்போ வந்து f(x) நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த 3 4 6 8 நம்ம வந்து சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து f(3) கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த 3 வந்து நம்ம போட போகிறோம். அப்போ 3² + 1. அப்போ வந்து 3 2 வாட்டி போட்டால் 3 9ன்னு நமக்கு கிடைக்கும், +1. அப்போ வந்து நமக்கு 10ன்னு கிடச்சிச்சு. அடுத்தது வந்து f(4). அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 4 போடுவோம். அப்போ வந்து 4² + 1. அப்போ 4 2 வாட்டி போட்டால் 4 16 + 1. அப்போ வந்து 17ன்னு கிடச்சிரும்.
அடுத்தது வந்து ஆறுன்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து எஃப் ஆஃப் ஆரா ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஆறுன்னு சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 2 வாட்டி 6 போட்டால் 6 6 36ன்னு கிடச்சிருமா, 36 ப்ளஸ் 1 அப்போ வந்து 37ன்னு கிடச்சிது. அடுத்தது வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 8 சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம 8 சப்ஜெக்ட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடைக்குமா, 8 × 8ன்னு பண்ணுவோமா, அப்போ 8 64 ப்ளஸ் 1 இப்போ 65 நமக்கு கிடச்சிருமா. இந்த உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூலாம் வந்து எண் அப்படின்னா இயல் எண்ணுன்னு நமக்கு தெரியும். அப்போ வந்து இயல் எண்ணா 1 2லேருந்து போயிட்டே இருக்கும். அப்போ கிடைச்ச நம்பர் வந்து அந்த மாதிரி இயல் எண்ணில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்போ வந்து 10 வந்து இயல் எண்ணு தானே, அப்போ வந்து இது இயல் எண்ணோட உறுப்பு தான். 17 வந்து இயல் எண் தானே, அப்போ இது இயல் எண்ணோட உறுப்பு தான். அதே மாதிரி 37 வந்து இயல் எண்ணா, அப்போ வந்து இது இயல் எண்ணோட உறுப்பு தான். அதே மாதிரி 65 இயல் எண்ணா, அப்போ வந்து இதுவும் இயல் எண்ணோட உறுப்பு தான். அப்போ வந்து என்ன எழுதணும்னா அதாவது எக்ஸோட எல்லா உறுப்புகளும், அதாவது 3 4 6 8 அப்படிங்கிற எல்லா உறுப்புகளும் இயல் எண்களை நிலவுருக்களாக கொண்டிருப்பதால், அதாவது இயல் எண்ணா நேச்சுரல் நம்பர், அதாவது இயல் 1லேருந்து வர எல்லா நம்பரும். அப்போ வந்து இதோட எல்லோட வேல்யூ அப்படி இயல் எண்ணாக தானே இருக்குது. அப்போ வந்து எக்ஸிலிருந்து எண்ணுக்கான உறவு சார்பு ஆகும் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். 3வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள சார்பு எஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 எனில் எஃப் ஆஃப் -1 எஃப் ஆஃப் 2a எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் -1 ஆகிய வச்சு மதிப்பீடுகள்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5x ப்ளஸ் 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம மொதல் சமுக்கு செய்ய போகிறோம். எஃப் ஆஃப் -1, அப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம -1ன்னு போடுவோம். அப்போ எஃப் ஆஃப் -1ஓட வேல்யூ என்னென்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுல -1 ஸ்கொயர் -5, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம -1ன்னு போடுவோம் ப்ளஸ் 6. அப்போ வந்து -1 ஸ்கொயர்டு பண்ணால் வந்து -1 × -1, அப்போ மைனஸும் ப்ளஸ் ஆயிடுமா, அப்போ வந்து 1 ஆயிரும். இதில் வந்து மைனஸும் மைனஸையும் நம்ம பெருக்கும்போது வந்து அது ப்ளஸ் ஆயிடுமா, அப்போ வந்து 5 ப்ளஸ் 5 ஆயிரும். இந்த -5 ப்ளஸ் 6 இருக்கா, அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 12ன்னு வரும். இதுதான் எஃப் ஆஃப் -1ஓட வேல்யூ. அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 2aக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த இதுலேயே வந்து நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 2aன்னு சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து எஃப் ஆஃப் 2a ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 2a பண்ணோம்னா 2a த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 5, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலையும் நம்ம 2a போடுவோம். அப்போ வந்து 2a ப்ளஸ் 6ன்னு வரும். இப்போ வந்து இந்த ஸ்கொயர்டு இந்த 2க்கும் உண்டு, இந்த ஏக்கும் உண்டு. அப்போ வந்து 2 ஸ்கொயர் பண்ணால் 2 4ன்னு கிடச்சிரும். அதே இது ஏ ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர்டுன்னு கிடச்சிரும். மைனஸ் 5 2 பெருக்குனா 2 10 ஏன்னு இருக்குது, அந்த ஏ எழுதிடணும் ப்ளஸ் 6. இதுதான் எஃப் ஆஃப் 2aயோட வேல்யூ. அடுத்தது வந்து நம்ம எஃப் ஆஃப் a2, அடுத்தது வந்து 3வது சம் எஃப் ஆஃப் 2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் 2, அப்போ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்னதுன்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம 2 போடுவோம். அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர்டா, அப்போ வந்து நம்ம 2 ஸ்கொயர்டு அப்படின்னு போடுவோம். மைனஸ் 5, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலையும் நம்ம 2ன்னு போடுவோம் ப்ளஸ் 6. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 4ன்னு கிடைக்கும். மைனஸ் 2 10 ப்ளஸ் 6. அப்போ வந்து ப்ளஸ்ஸை தனியாக கூட்டுவோம், மைனஸை தனியாக வச்சுருப்போமா, அப்போ 6 4 கூட்டினா 10 கிடச்சிருமா. ஏற்கனவே ஒரு -10 இருக்கா, அப்போ இதோட வேல்யூ வந்து 0ன்னு கிடச்சிரும். அப்போ வந்து எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ 0. வைக்கிற 4வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் -1ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து எக்ஸ் -1ன்னு சப்ஜெக்ட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுனா எக்ஸ் -1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து எக்ஸ் -1 ப்ளஸ் 6ன்னு போடுவோம். இப்போ வந்து இந்த எக்ஸ் -1 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோட ஒத்துருக்கா. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னதுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ வந்து இதில் ஏ இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ் இருக்குது, பி இருக்கிற இடத்துல 1 இருக்குது. அதை இதுக்கு நம்ம சப்ஜெக்ட் பண்ணால் ஏ ஸ்கொயர்டுனா இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு போட்டுருவோம். ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 1 இருக்குது இங்கே பி இருக்கிற இடத்துல, அப்போ வந்து 1 ஸ்கொயர்னு போட்டுருவோம். மைனஸ் 2, ஏனா எக்ஸை போட்டுருவோம், பினா 1 போட்டுருவோம். அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ எழுதுவோம்னா எக்ஸ் ஸ்கொயர்
1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். அப்போ +1 மைனஸ் 2x 1ஆல் பெருக்கினாலும் நமக்கு 2x தான் வரும். அப்போ -2x அப்படின்னு வரும். அடுத்தது வந்து இந்த -5 வந்து உள்ளே கொண்டு வந்து நம்ம பெருக்குவோம். அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு 5 வச்சு இந்த எக்ஸை பெருக்கும், அதுக்கு 5 வச்சு இந்த -1 பெருக்கும். இப்போ -5 வச்சு எக்ஸை பெருக்குன்னா -5xன்னு கிடச்சிரும். அதே மாதிரி -5 வச்சு -1 பெருக்குனா வந்து +5ன்னு கிடச்சிரும், +6. இப்போ வந்து x² இந்த -2xையும் -5xையும் கூட்டினா -7xன்னு வந்துடுமா. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா 1 + 5 + 6ன்னு இருக்குது. அப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா x² - 7x இதெல்லாத்தையும் கூட்டினா 12ன்னு வந்துடுது. இதான் வந்து x - 1ஓட வேல்யூ. இதோட இந்த சம் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 4வது சம் பார்க்க போகிறோம். 4வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வரைபடம் f(x)ன் மூலமாக f(9) வந்து 2 என்பது தெளிவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. f(9) = 2னா இப்போ வந்து f(ல வந்து 9 இங்கே பார்க்கணும். 9க்கு மேலே எங்கே கோடு இருக்குது, அது வந்து அந்த கோடு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் எங்கே இருக்குது 2. அதுதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. f(9) = 2. இதே மாதிரி தான் நம்ம மற்ற வேல்யூவையும் கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா f(0) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து f(0)வை பார்க்கும். 0க்கு மேலே எங்கே அந்த கோடு இருக்குன்னா 9ல் இருக்குது. அப்போ வந்து f(0) = 9ன்னு போட்டிருக்கோம். வைக்கிற வந்து அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா f(7)ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 7க்கு நேரம் அந்த கோடு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அது வந்து 6ல் இருக்குது. அப்போ வந்து 6ன்னு போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து f(2) கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f(2)க்கு மேலே அப்படி போனால் எங்கே கோடு இருக்குன்னா 6ல் இருக்குது. அப்போ வந்து f(2)ஓட வேல்யூ 6 தான். அடுத்தது என்னதுன்னா என்னதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா f(10)க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. f(10) இங்கே தான் புள்ளி இருக்குது. அப்போ வந்து இந்த புள்ளி இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகுது 0க்கு. அப்போ f(10)ஓட வேல்யூ வந்து 0 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து எக்ஸின் எம் மதிப்பிற்கு f(x) = 1ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து f(1) இருக்கும்னா இதோட வேல்யூ 1ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த சைடு தானே அந்த 1 பார்க்கணும். அந்த 1ல் எந்த கோடு இங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது 9ல். அப்போ வந்து f(x) = 1னா அந்த எக்ஸோட வேல்யூ வந்து என்னதான் இருக்கணும்னா 9 தான் இருக்கணும். எப்போதுமே நம்ம வந்து இந்த சைடு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இந்த சம்மில் எப்படின்னா இந்த சைடு 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 1க்கு நேராக என்ன இருக்குன்னா எங்கே இருக்குது கோடு, இங்கே 9ல் தான் இருக்குது. அப்போ வந்து இதோட வேல்யூ வந்து 9, x = 9ன்னு எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா படத்தின் மதிப்பகம் வீச்சகம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 3வது சம் என்னது கேட்டிருக்காங்கன்னா மதிப்பகம் அப்படின்னா என்னதுன்னா எக்ஸோட வேல்யூ தான் மதிப்பகம். இது இங்கே எங்கே புள்ளி இருக்குன்னா 10 வரைக்கும் புள்ளி இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும்னா மதிப்பகம் = x. எக்ஸ் வந்து 0லேருந்து x 10 வரைக்கும் இருக்குது. இந்த கோடுனா இது இந்த நம்பரும் உண்டுன்னு அர்த்தம். 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கிறத நம்ம இப்படி எழுதியிருக்கோம். எக்ஸ் வந்து ஒரு r, அதாவது மெய்யெண்ணு நம்ம எழுதியிருக்கோம். அடுத்தது வந்து வீச்சகம் கேட்டிருக்காங்க. வீச்சகம்னா இந்த சைடு இருக்கிற வேல்யூ, அது நம்ம வந்து yன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ வந்து y என்னதுன்னா 0, 0லேருந்து இங்கே எங்கே புள்ளி இருக்குன்னா 9ல் தான் இருக்குது. அப்போ வந்து y 9, அதாவது இது 0லேருந்து 9 வரை இருக்குதுன்னு இதுக்கு வந்து அர்த்தம். அப்போ வந்து yயும் ஒரு வந்து மெய்யன் தான் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ 4வது எனக்கு கேட்டிருக்காங்கன்னா f என்ற சார்பின் r நிழலுரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஆரோட நிழலுரு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 6க்கு மேலே என்ன இருக்குது, எங்கே புள்ளி இருக்குதுன்னா இங்கே இருக்குது. அந்த கோடு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் 5. அப்போ வந்து 4வது சம் என்னதுன்னா எஃப் சார்பின் ஆரின் நிழலுரு என்னதுன்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்சது 5. அதை இதில் எழுதிக்கிருக்கோம். அவ்வளோதான் இந்த சம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா f(x) = 2x + 5 எங்கே x ≠ 0 எனில் f(x + 2 - f(2)/x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி x ≠ 0ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா
எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூவோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் டூவோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது ரெண்டு இதில் சப்ஜெக்ட் பண்ணி தான் இதை நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் பண்ண முடியும். அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூவோட வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து இதில் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் டூன்னு போடணும். அப்போ வந்து 2 எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 5ன்னு ஆயிரும். அப்போ வந்து இப்போ வந்து இந்த 2 உள்ளக கொண்டு வந்து பெருக்குன்னா 2x ப்ளஸ் 2 இது 2 4ன்னு கிடச்சிரும். ப்ளஸ் 5ன்னு ஏற்கனவே இருக்குது. அப்போ இது பண்ணால் 2x இது ரெண்டையும் கூட்டினா 4 5 கூட்டினா 9ன்னு கிடச்சிரும். இப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் டூவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எஃப் ஆஃப் டூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 2 சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ 2 எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் 5. இப்போ வந்து இது 2 4 ஆயிரும். 4 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 9ன்னு ஆயிரும். இப்போ நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூவோட வேல்யூ எஃப் ஆஃப் டூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதை நம்ம வந்து இது ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் டூ பை எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூக்கு நம்ம கண்டுபிடிச்ச 2x ப்ளஸ் 9 போட்டாச்சு பை மைனஸ் எஃப் ஆஃப் டூவோட வேல்யூனா 9 அதை போட்டாச்சு. அடுத்தது கீழே இருக்கிற எக்ஸு. இப்போ வந்து மைனஸும் ப்ளஸும் ஒரே இதில் இருந்துச்சுன்னா நம்ம அதை அடி கொடுத்துடலாமா? அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2x பை எக்ஸுன்னு இருக்குது. இந்த கீழே இருக்கிற எக்ஸுக்கும் மேலே இருக்கிற எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ வந்து ஆன்சர் 2ன்னு கிடச்சிரும். இப்போ வந்து ஆறாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சார்பு எஃப் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3 என வரையறுக்கப்பட்டால் இந்த 4 சம் கொடுத்துருக்காங்க. இந்த 4ஓட வேல்யூவையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1வது சம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கொடுத்த வேல்யூவை எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ வந்து எஃப் ஆஃப் 0க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ நமக்கு தேவை. அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 0ன்னு போடுவோம். அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 0ன்னு போட்டால் 2 × 0 மைனஸ் 3. 0 வச்சு எதை பெருக்கினாலும் 0 தான் வரும். அப்போ நமக்கு இதில் வேல்யூ மைனஸ் 3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போட்டால் 2 × 1 மைனஸ் 3ன்னு கிடச்சிரும். அப்போ ஒரு 2 மைனஸ் 3. இப்போ இது நம்ம கழிச்சா மைனஸ் 1ன்னு கிடச்சிரும். இப்போ வந்து இந்த சம்மில் நம்ம இதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 பை 2 ஈக்குவல் டு மைனஸ், அதாவது எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ மைனஸ் 3 அதை போட்டாச்சு. எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ வந்து மைனஸ் 1 அதையும் போட்டாச்சு பை 2. அப்போ இது ரெண்டையும் இது பண்ணால் மைனஸ் 4ன்னு கிடைக்கும் பை 2. அப்போ வந்து இதில் 2 இப்போ அடி கொடுக்கலாமா? ஒரு 2 இது 2 4. இப்போ வந்து நமக்கு வந்து மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி முதல் சம்முக்கு ஆன்சர் கிடச்சிட்டு. இப்போ வந்து ரெண்டாவது சம் செய்ய போகிறோம். ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எனில் எக்ஸை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு சம்மில் கொடுத்துருக்காங்கன்னா 2x மைனஸ் 3. அப்போ வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 2x மைனஸ் 3 சப்ஜெக்ட் பண்ணிடலாமா? ஈக்குவல் டு 0. இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2x இங்கே வச்சுக்கிட போகிறோம். இந்த 3 வந்து அந்த சைடு போனால் ப்ளஸ் 3 ஆயிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இந்த 2 இந்த சைடு போனால் பெருக்கல் 2 இருக்கா? இது இந்த சைடு போனால் வகுத்தல் ஆயிருமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு கிடைக்குமா? இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. மூணாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? 2x மைனஸ் 3. அதை நம்ம இதில் எழுதிக்கணும். 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸை இந்த சைட் கொண்டு வரோம். அப்போ அது மைனஸ் எக்ஸ் ஆயிரும். இந்த 3 இந்த சைட் கொண்டு போகிறோம். அப்போ அது வந்து ப்ளஸ் 3 ஆயிரும். 2 எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸை கழிச்சா வந்து நமக்கு எக்ஸுன்னு கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு 3. அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 3ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம 4வது சம்மை செய்ய போகிறோம். 4வது சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் எனில் எக்ஸை காண்க அப்படி சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே கொடுத்துட்டாங்க 2x மைனஸ் 3ன்னு. அப்போ எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸோட வேல்யூவை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறோம். எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்னென்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம 1 மைனஸ் எக்ஸை சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து இந்த இடத்துல இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 2, எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. இந்த 2 வச்சு உள்ளக்க பெருக்குவோம். அப்போ வந்து ஒரு 2 வச்சு இதை பெருக்கும்போது மைனஸ் 2x மைனஸ் 3 ஆயிரும். இப்போ வந்து மைனஸ் 2x இங்கே வச்சுக்கிறோம்.
-3லேருந்து +2 போணுச்சுன்னா -1 நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம f(1 - x)ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனில் நம்ம இதை சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். f(x) = f(1 - x)ஆ. அப்போ f(x)ஓட வேல்யூ வந்து 2x - 3 = f(1 - x)ஓட வேல்யூ வந்து -2x - 1. அப்போ வந்து 2x, இந்த -2x வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா +2x ஆயிருமா. அதே மாதிரி இந்த -3 வந்து இந்த சைடு போனால் +3 ஆயிருமா. அப்போ வந்து எக்ஸையும் கூட்டினா 4x ஆயிருமா. 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். அப்போ x = 2. இங்கே இருக்கிற பெருக்கல் வந்து இந்த சைடு போனால் வகுத்தல் ஆயிருமா. இது ரெண்டையும் அடி கொடுக்க முடியுமா. இது ரெண்டும் 2 பல்லில் போகுமா. அப்போது 1 2 2 2 4. அப்போ வந்து 1/2 தான் எக்ஸோட வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளவுதான். நம்ம 7வது சம் பார்க்க போகிறோம். 7வது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டியிலிருந்து 4 முனைகளிலும் சம அளவுள்ள சதுரங்கள் வெட்டி படத்தில் காட்டுள்ளவாறு மேல்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. இந்த பெட்டியின் கன அளவு v எனில் விஐ எஸ்ஸின் சார்பாக குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த கனசதுரம் இந்த மாதிரி 4 முனைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி வந்து நம்ம வந்து ஒரு பெட்டி செய்கிறோம். அப்போ இந்த பெட்டி வந்து இப்போ நம்ம சதுரத்தை வெட்டி தான் செய்கிறோம். ஆனால் இது வந்து மேல்புறம் திறந்தது இருக்கிறதுனால இது வந்து செவ்வகம் வடிவில் தானே நமக்கு பெட்டி கிடச்சிருக்கு. அப்போ வந்து கன செவ்வகத்தோட கன அளவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்போ வந்து நம்ம வந்து கன செவ்வகத்தின் கன அளவை கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து அதோட ஃபார்முலா இது என்னதுன்னா L × B × H. அப்போது எல்லோட வேல்யூ என்னதுன்னா இந்த 24 - 2x தான். பியோட வேல்யூ சேம் தான், 24 - 2x தான். ஹைச்சோட வேல்யூ என்னதுன்னா இந்த உயரம் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிற இது வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஹைச்சோட வேல்யூ வந்து எக்ஸு. இப்போ இதை நம்ம இதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். எல்லோட வேல்யூக்கு வந்து 24 - 2xன்னு போடுவோம். அதே மாதிரி பியோட வேல்யூ 24 × 2xன்னு போடுவோம் × x. இது வந்து 2 வாட்டி இருக்கிறதுனால 24 - 2x த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்கே எக்ஸ் இருக்குது. இது வந்து a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோட சிமிலராக இருக்குது. அதோட ஃபார்முலா என்னதுன்னா a² + b² - 2ab. அதை தான் நம்ம இதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஏ இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குதுன்னா 24 இருக்குது. அப்போ a² 24² - b². அப்போ b இருக்கிற இடத்துல 2x இருக்குது. அப்போ வந்து 2x த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது வந்து -2. ஏயோட வேல்யூ வந்து 24, அதனால 24 போட்டாச்சு. பியோட வேல்யூ வந்து 2x, அதனால 2x போட்டாச்சு. ஏற்கனவே வெளியே இருக்கிற எக்ஸ் அப்படியே வெளியே இருக்குது. அடுத்தது வந்து 24 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன வேல்யூ கிடைக்குன்னா 576 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 4 வைக்கிற எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் x² கிடச்சிரும். மைனஸ் இந்த 2 24 எக்ஸை பெருக்குனா வந்து 2, இந்த 2 24 இந்த 2 இந்த பெருக்குனா வந்து 96 கிடைக்கும். இந்த எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். வெளியே ஒரு எக்ஸ் இருக்குது, அதையும் நம்ம அப்படியே போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த எக்ஸை வந்து நம்ம உள்ளக்க கொண்டு வந்து பெருக்கணும். அப்போ வந்து 576 கூட இந்த எக்ஸை பெருக்குனா 576 எக்ஸ்ன்னு ஆயிரும். இதில் வந்து ஏற்கனவே x² இருக்குது. இது கூட ஒரு எக்ஸை சேர்த்தா வந்து பெருக்குனா வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா 4x³ கிடைக்கும். அதே மாதிரி -96 இந்த எக்ஸு கூட இந்த எக்ஸை பெருக்குனா x² கிடைக்கும். எப்போதுமே நம்ம அந்த படி வரிசையில் தான் நம்ம எழுதுவோம். 3 2 எக்ஸ் மேலே 1 இல்லைன்னா 1க்குன்னு அர்த்தம். அப்போ வந்து 4x³ - 96x² ப்ளஸ் 576 எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதோட இந்த சம் அவ்வளோதான். 8வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f என்ற சார்பு f(x) = 3 - 2x என வரையறுக்கப்படுகிறது. f(x² = f(x the whole squared) எனில் எக்ஸை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. f(x)ஓட வேல்யூ கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து f(x)ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம f(x²) வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து இந்த x² ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ வந்து 3 - 2 இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல x² போடுறோம்.
அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு கிடச்சிட்டு. இப்போ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 3 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது இது 3 மைனஸ் 2 எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ வந்து இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவோட ஒத்து இருக்கு. அப்போ வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ வந்து ஏ ஸ்கொயரில் ஏ இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குதுன்னா 3 இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் இதில் பி இருக்கிற இடத்துல வந்து 2x இருக்குது. அப்போ வந்து 2x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2a இன்ட்டு பி. அப்போ ஏயோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2x. அப்போ வந்து 3 ஸ்கொயர் பண்ணால் 3 9ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 2 4, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது 2 6, 2 12. அப்போ மைனஸ் 12 எக்ஸுன்னு கிடைக்கும். இங்கே ஏற்கனவே 3 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ வந்து 9 ப்ளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 12 எக்ஸ் அது வந்து இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து இது மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர்டு ஆயிரும். அதே மாதிரி இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 3 ஆயிரும். இப்போ ஈக்குவல் டு 0ன்னு நம்ம போட்டுக்கிடுவோம். அப்போ வந்து 4 எக்ஸ் ஸ்கொயர்டையும் 2 எக்ஸ் ஸ்கொயர்டையும் கூட்டினா நமக்கு வந்து 6 எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் 12 எக்ஸை அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து 3 மைனஸ் 9 மைனஸ் 3ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கழிச்சா ப்ளஸ் 6ன்னு வரும் ஈக்குவல் டு 0. இதில் வந்து எல்லாத்துலேயும் 6 காமனாக இருக்கிறதுனால 6 நம்ம காமனாக எடுத்துட்டோம். அப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு இதில் வந்து 6 இன்ட்டு 2 12 6 நம்ம வந்து காமனாக எடுத்துட்டோம். அப்போ வந்து மைனஸ் 2 எக்ஸ் இருக்கும். ப்ளஸ் இந்த 6 நம்ம காமனாக எடுத்தனால 1 தான் இருக்கும் ஈக்குவல் டு 0. இப்போ வந்து இதை காரணிப்படுத்தணும். அதாவது 1 வந்து மைனஸ் 2 வர்ற மாதிரி காரணிப்படுத்தணும்னா என்ன பண்ணுவோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 அப்படின்னு போட்டுப்போம். இப்போ இது ரெண்டையும் கூட்டினா வந்து நமக்கு வந்து மைனஸ் 2 கிடச்சிரும். அதே பேருக்கு நான் வந்து ப்ளஸ் 1 கிடச்சிரும். அப்போ வந்து 6 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ வந்து 6 எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ வந்து இந்த 6 இந்த சைடு போனால் 0 ஆயிரும். அப்போ வந்து எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ வந்து எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு மைனஸ் 1 இந்த சைடு போனால் ப்ளஸ் 1ன்னு ஆயிரும். நமக்கு வந்து எக்ஸ் எதாவது தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸை காண்க. அது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த சம் அவ்வளோதான். 9வது சம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு விமானம் 500 கிலோமீட்டர் பை மணி வேகத்தில் பறக்கிறது. விமானம் டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை டி சார்பாக வெளிப்படுத்துக. டீனா காலத்தின் சார்பாக வெளிப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி அப்படிங்கிறத நம்ம தூரம்னு வச்சுருக்கோம். இதில் சொல்லியிருக்காங்க தொலைவு, அதனால தூரம்னு எடுத்திருக்கோம். வேகம் கொடுத்துருக்காங்க 500 கிலோமீட்டர் பை மணி, அதை எழுதியிருக்கோம். நேரம் அதை வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க, அது எழுதியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ரிலேட்டட் பண்ணுற ஃபார்முலா இதான். தூரம் ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம். இப்போ இதை வந்து டீயின் சார்பாக தானே வெளிப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தூரத்துக்கு நம்ம என்ன எழுதுவோம், டி போடுவோமா. காலத்தை பொறுத்து காலத்தின் சார்பாக வெளிப்படுத்துறதுனால நம்ம இதில் வந்து டி போட்டிருக்கோம் ப்ராக்கெட்டில். ஈக்குவல் டு வேகம் என்னதுன்னா 500 கிலோமீட்டர் பை மணி தானே, அதனால் 500 போட்டுக்கிறோம். நேரம் என்னதுன்னா டி. இப்போ நம்ம இதை எழுதிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம்.